அந்த தீபத்தூண்ல தீபம் ஏத்துனா மத கலவரம் வந்துரும் அப்படின்ற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க. அது எப்படி சார் அதாங்க தீபத்தூண்ல ஏத்துறது யாரு? தேவஸ்தானம் ஆளுங்க. கீழ இருக்கிறது யாரு? மக்கள். இந்த இந்து மக்கள் இருப்பாங்க. அங்க இஸ்லாமியர் வரப்போறதில்ல. வரப்போறதில்ல. அவங்க மனசு தான் புண்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அதாங்க புண்பற்றும். நல்லா புரிஞ்சுங்க. புண்படுறது வேற, வன்முறை வர்றது வேற. லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும்னு தான் சொல்றாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் சொன்னது வந்து புண்பற்றும்னு சொல்லல. புண்பற்றாம வந்து நம்ம மன்னிப்பு கேட்டுக்கிறோம்னு சொல்லுவோம். புண்படுத்தாங்க யாராவது ஒருத்தர் கூப்பிடுங்க, ஏங்க புண்படுதுன்னு கேட்டுருவோம். அப்படி சொல்லல. மத கலவரத்தை தூண்டுறீங்க நீங்க தமிழ்நாட்டில் அமைதி பூமி அப்படின்னு சொல்றீங்க. ஆனா 5 பேர் போய் மொத்தம் வந்து ஒரு விளக்கு ஏற்றிட்டு கீழே மக்கள்லாம் கீழே இருந்து கும்பிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிருப்பாங்க. வீம்புக்குன்னா பண்ண மாட்டேன்னு சொல்றது உங்களோட பொலிட்டிக்கல் அஜெண்டா, உங்களோட சீப்பான பொலிட்டிக்கல் அஜெண்டாக்காக தான் நீங்க பண்றீங்கன்னு தீர்ப்பில் கொடுத்துருக்காரு. ஒரு ஊடகம் அதை பத்தி விவாதிக்கலையே. இது மாதிரி எங்காவது நம்ம மோடி அரசாங்கத்தை பத்தி சொல்லியிருந்தா என்னத்துக்கு என்ன ஆயிருக்கும்? நியூயார்க் டைம்ஸ்ல வந்திருக்கும் மோடியை பத்தி. இன்னைக்கு ஒண்ணுமே வரலையே. மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 10% ஏன்பா இதுல ஏத்தியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நினைச்சாங்க பாருங்க. அந்த 10% மக்கள் கூட சரி அவங்க தான் கேட்குறாங்க. இதுக்குன்னா இவ்வளோ கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி எதுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகணும்? எதுக்கு அப்படின்னா நாட்டில் இல்லாத பிரச்சனையா? எவ்வளோ பிரச்சனை இருக்கு. அதை விட்டு ஏன் இங்கே போறாங்க? பக்தர்கள் இங்கே தூணில் ஏற்றணும்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க. நீதிமன்றம் சரிங்குது. புரியுதுங்களா? ஒரு கட்சி சொல்லல. நான் 1000 சொல்லாங்க. நான் வந்து இந்த இடத்த தூணில் நாளைக்கு ஏற்றுங்க, நாளைக்கு வந்து செக்ரட்டரியேட்டில் வந்து கொடி இங்கே ஏற்றாதீங்க, மாற்றி ஏற்றுங்க நான் சொல்லலாம், கேட்கலாம். ஆனால் நீதிமன்றம் வந்து அவர் சொல்றது கரெக்டு. செக்ரட்டரியேட்டில் இத்தனை நாள் ஏற்றின கொடி வந்து இங்கே ஏற்றலாம் அப்படின்னு சொன்னால் அதான தீர்ப்பு தானே இது, அதானே சட்டம். அப்போ நீங்கள் அதை வீம்புக்கு வந்து அதை முடியாதுன்னு அப்பீல் பண்ணீங்க. அங்கே என்ன சொன்னீங்க? கீழே இருக்கிறவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்காரரு, அதனால தான் அவர் வந்து இந்த தீர்ப்பு கொடுத்தாருன்னு சொன்னீங்க. மேலே 2 நீதிபதிகள் வந்து சரின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தீர்ப்பு சரி, தனி மனித தீர்ப்பு இல்லை. 2 பேர் 3 பேர் உறுதி பண்ணிருக்காங்க. அப்போ இப்போவாவது என்னமோ தெரியலீங்க, நீதிமன்றம் சொல்லுது நம்ம விட்டுலாங்க அப்படி விட்ட வேண்டியதானே. அதுக்கும் மேலே போறேன்னு சொன்னீங்கன்னா மைனாரிட்டி ஓட்டுக்காக எந்த லெவலுக்கு வேணா நீங்க இறங்குவீங்க அப்படிங்கிறது தான் தீர்ப்பு சொல்லுது. அந்த தீர்ப்புல சொல்லியிருக்காரு.